அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்னென்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சுக்கிரனுடைய காரத்துவத்தை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த சுக்கிரன் தசாகாலம் 20 ஆண்டுகளாகும். கருத்தில் கொள்ளுங்க. தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை மட்டுமே சுக்கிரன் பார்ப்பார். 18 மாதங்களுக்கு ஒரு முறை வக்கரகதிக்கு ஆளாவார் சுக்கிரன். இந்நிலை ஏறக்குறைய 45 முதல் 50 நாட்கள் வரை இருக்கும். வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் அஷ்டகம் கதி அடையும் போது தன் சுயபலத்தை முழுதுமாக இழந்துடுவார். கருத்தில் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரியது. அது தவிர தினமும் சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்தும் சுக்கிர ஓரை எல்லா வகைய சுபகாரியங்களுக்கும் ஏற்றது. கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிர ஓரைனா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. கருத்தில் கொள்ளுங்க. அது சுக்கிர ஓரையில் எந்த ஓரையாக இருந்தாலும் முதல் நாள் அந்த ஓரை தான். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு ஓரைனா இதே டைம் தான் வரும். கருத்தில் கொள்ளுங்க. இவரின் ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் சில நாட்களுக்கு பின் கிடைத்துவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல நீசம் பெறும் கன்னி ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி செல்லும் ஆரோகணா கதியில் சாத்திகமாகவும் சாந்த குணமுள்ளவராகவும் சுக்கிரன் பகவான் இருப்பார். அதே போல உச்ச பெறும் மீன ராசியிலிருந்து கன்னி ராசி நோக்கி செல்லும் போது அவரோகுணா கதியில் ஆவேசமும் கோப குணம் உள்ளவராக இருப்பார். மனித உடலில் எடுத்துக்கொண்டால் கழுத்து, தொண்டை, மார்பு, இடுப்பு பகுதி, இரத்த குழாய், குறிப்பாக அசுத்த இரத்த குழாய்கள் மற்றும் உயிரணுக்கள் உற்பத்தியாக ஆதிக்கம் செலுத்துவர் சுக்கிரனே. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனதில் காம உணர்வுகளை தூண்ட வல்லவரும் அவரே. கருத்தில் கொள்ளுங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் சுக்கிரனுடைய நிலை மிக மிக முக்கியம். வாழ்க்கை மகிழ்ச்சி அமையறதுக்கும் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கும் தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சிக்கும் இடையூறுக்கும் சுக்கிர பகவானே காரணம். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.